உன் ரத்தமும் என் ரத்தமும் வேறா. கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா. சகோ, கங்குவா மூவி பத்தி ஒரு குட்டி ரிவ்யூ பாத்திரலாம். இந்த தாத்தா கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? ஆதங்கத்தை கேளுங்க. தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறானுங்க டைரக்டர் பேர்ல சிவான்றவன். யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடத்தா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு? இவரு என்னது இந்த கிளி கிளிக்கிறாரு? சரி தாத்தா, காமெடி எல்லாம் எப்படி இருந்துச்சு? காமெடின்ற பேர்ல 2 பேர் வந்திருக்கானு, யோகேஷ் யோகி பாபு. அவனும் தாங்க முடியல, 10 நிமிஷம் சாவச்சா அவன். சரி தாத்தா, உங்களுக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருக்கு? புடிச்சா முட்டா ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களாம். அவ்வளவு பேர் ரத்தம் கொதிக்குது. எனக்கு காசு சும்மா வருது 300 ரூபாய் 400 ரூபான்ட்டு. என்னையா இவரு எப்படி கேள்வி கேட்டாலும் கழுவி கழுவி ஊத்துறாரு. சரி தாத்தா, நீங்க எதை நினைச்சு இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு வந்தீங்க? நல்ல 3D படம்னு சொல்லி உள்ள போனேன் சார். பைத்தியம் புடிச்சு தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு விஷுவலே எஃபெக்டே இல்ல. இதுக்கு மேல இவர்கிட்ட இந்த படத்தை பத்தி கேட்டோம், குடி தோண்டி போச்சு போடுவாரு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு, இவர் இந்த படத்தை முடிச்சு விட்டுறலான்னு முடிவோட தான் வந்திருக்காரு போல. ஏல இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இது மாதிரி பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்ப நம்மளோட கருத்துக்கு வந்துடலாம். அதாவது நம்ம என்ன சொல்ல போறோம்னா, படத்தை படமா பார்த்தா இந்த ரேட்டு நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் இப்படி வராது. ஆனா நம்ம அப்படியே பாக்குறோம், படம் நல்லாவே இருந்தாலும் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். ஆனா அங்க போய் பார்த்தா சில பேருக்கு அந்த படம் பிடிக்குது, சில பேருக்கு அந்த படம் பிடிக்க மாட்டேங்குது. ஆனா அந்த பிடிக்காதவங்க என்ன பண்றாங்க, இந்த படத்தை வச்சு செய்யறாங்க. முடியல உடனே இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவங்க எல்லாத்தையும் சூர்யாவோட ஹேட் கட்ஸ் சொல்லி நம்ம முத்திர குத்திர முடியாது. அவங்களோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, படம் நல்லா இருந்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தெரியுது, நீ மூடு. என்னதான் இருந்தாலும் ஒரு அளவுக்கு வச்சு செய்யலாம். இப்படியா வச்சு செய்யறது? போட்டு குத்துறீங்க அந்த படத்தை போட்டு. கடைசியா இந்தியன் 2 மூவிக்கு இப்படி வச்சு செஞ்சீங்க. இப்ப கங்குவா போட்டு செய்யறீங்க. ஆனா ஒரு விஷயம் சகோ, இந்த மூவி ரிவ்யூஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன், ஒருத்தர் கூட இந்த மூவியை பத்தி பாசிட்டிவாவே சொல்லல. என்ன பொறுத்த வரையில சூர்யா அண்ணனோட ஆக்டிங் வேற மாதிரி. இந்த படத்தோட பாசிட்டிவே நம்ம சூர்யா அண்ணனோட நடிப்பு தான். இந்த படத்துக்கு ஏன் தெரியுமா எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு? இந்த படத்தோட தயாரிப்பாளர் கொடுத்த ஹைப்பு தான். கம்முனு வாய வச்சுட்டு இல்லாம ஓவர் ஹைப்பு கொடுத்து விட்டாரு. டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. அண்ணர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. வணக்கம் சகோ, நான் தான் உங்க பிளாக் சகோ. கண்டென்ட் இல்லைன்னா கூட கண்டமணிக்கு வீடியோ போடுவோம், அது நம்ம தான். பாக்கலீங்க, வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. நீங்க பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். சகோ, படம் நல்லா இருந்தாலே மீம்ஸ் தெறிக்க விடுவானுங்க. இப்ப நல்லா இல்லன்னு வேற சொல்லிக்கிறானுங்க. சும்மா விட போறானுங்க, வச்சு செஞ்சு விட்டுக்கிறானுங்க. ஒவ்வொன்னா பாக்கலாமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? Any creator, any director in Indian film industry வாய பொளந்து பார்க்க போறாங்க. ஓ, படத்துக்கு போய் தூங்கிட்டாங்களாமா? சில பேர்லாம் சொன்னாங்க அங்க போய் தூங்க கூட முடியல, கத்திக்கிட்டே கிடக்குறானுங்க அப்படின்னு சொன்னாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்ற மாதிரி இருந்து படத்துல அதுக்கேத்த மாதிரி இருக்கா? அது வேணா ஓகே, மித்தபடி ஒண்ணுமே இல்ல படத்துல. என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? படமே மிஸ் ஆயிடுச்சு. என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? படமே மிஸ் ஆயிடுச்சுங்க. ஸ்வீட் அண்ட் சாட்டா முடிச்சிட்டான் தலைவன். ஓ, இங்க படத்துல நிமிஷம்னால தாங்க முடியலையே. 3D படம்னு சொல்லி உள்ள போனேன் சார். பைத்தியம் புடிச்சு தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு விஷுவலே எஃபெக்டே இல்ல. ஒரு முகமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. போட்டீங்களா? ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டீங்களா? ஒரு செகண்ட்ல டிஸ்ட்ராய்டு வச்சு செஞ்சு விட்டாரு இந்த ரிப்போர்ட்டர். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். ஓ, இந்தியன் 2 சந்திரமுகி 2 இப்படி சொல்லுதான். நான் தான் மட்டி இதுன்னு நினைச்சேன், நீ என்னோட மட்டியா இருக்கிறிய. எப்படி எல்லாம் சிங்க் பண்றாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. வேற மாதிரி. வலிக்குதே அம்மா, இந்த நாயை நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்கு, டெய்லர் நல்லா இருக்குன்னு கூட்டு வந்தானே. நான் தான் சொன்னனே நல்லா இருக்காது. என்ன நம்புறியாடா? எல்லாரையும் கூட்டு வந்து இப்படி பண்ணிட்டானே. ஐயோ, டீ வாங்கி கொடுங்களேன்.
ஆனா ஒரு விஷயம் சகோ, இந்த கங்குவாவோட ட்ரைலரை பார்த்துட்டு தமிழ்நாடு மக்கள்லாம் ஏதோ பயங்கரமா செய்ய போறாங்கடா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா படம் பார்த்த பிறகுதான் தெரியுது அவங்க எதுவும் செய்யல, நம்மளுக்கு தான் வச்சு செஞ்சிருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ். 1000 crore எதிர்பார்க்கலாம். நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன 1000 crore அப்செட் பண்றீங்க? இந்த வாய் தாங்க, இந்த வாயால தாங்க இவ்வளவு பிரச்சனையும். 2000 கோடி எதிர்பார்க்கறாராம், 200 கோடி தாண்டுமா என்னன்னே தெரியல. அப்படி படம் எடுத்து வச்சிருக்கீங்களாடா, கொஞ்சம் மாசம் மனசாட்சியோட பேசுனீங்களாடா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சூர்யா சிச்சுவேஷன் திரும்பி போயிடுவானுங்க. அது வரைக்கும் யாருக்கிட்டையும் மாட்டிக்காம எங்கேயாவது போய் அமைதியா வேலை செய்யுங்க. தேவைப்பட்டா நானே லாயர் மூலமா உங்களை கூப்பிடுறேன். நான் ஆரவள்ளி மலைகள்ல சாம்பல் ஓனைகளோட ஆசீர்வாதத்துல பத்திரமா இருப்பேன். கடைசியா சூர்யா ஃபேன்ஸை இப்படி செஞ்சு விட்டீங்களே, தலை நிமிர்ந்துட்டு கெத்தா வரலாம்னு நினைச்சிருப்பாங்க, கடைசியா தனி குளிஞ்சுக்கிட்டு தான் போனாங்க. சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? அவ்வளவுதான் சகோ, எல்லா வீடியோக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுதா, நேரா தியேட்டருக்கு போய் பாத்துருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. இந்த படம் பிடிக்குதா பிடிக்கலையான்னு நீங்க நேர்ல பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். சரி சகோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் சகோ. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரி சகோ, இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாமா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, பாய்.